Namaste children, hope you all fine. Students, this is class 5 social and in this video I am going to continue the teaching of unit 3, that is educational rights lesson. Okay, so in the previous video I started teaching this unit 3 and continuing that I will teach now. That is take page number 140. And I already gave one activity in the previous online video class. Have you all done that? If you have done means now you can check it. Okay, book page number 140. There is one activity column. See, solve this puzzles. First one, I am white when I am dirty and black when I am clean. Who am I? Yes, from this clue picture you can you guess the answer? Yes, the answer is blackboard. Okay, first one answer blackboard. Second, I am tall when I am young and I am short when I am old. Who am I? So when we buy a new pencil, it would seem like a tall one, but when we use it, it becomes short, isn't it? So the answer is pencil, that is ruler, rule pencil. Okay. Then third one, I am wet when I am drying. Who am I? So when I am drying, துணி காய போடும்போது எப்படி இருக்கும்? ஈரமாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஐ ஆம் வெட் வென் ஐ ஆம் ட்ரையிங். நான் காயும் போது ஈரமாக இருப்பேன். தட் இஸ் டவல். ஓகே, டவல். தென் த ஃபோர்த் ஒன், ஐ ஹாவ் எ நெக் பட் நோ ஹெட். ஹூ ஆம் ஐ? ஸோ ஐ ஹாவ் எ நெக், எனக்கு என்ன இருக்குது? கழுத்து இருக்குது, ஆனால் தட் இஸ் நோ ஹெட், தலை இல்லை. அப்படின்னா அது வாட்டர் பாட்டில். ஓகே, எஸ். So the legislative section is divided into 3 lists: union list, state list and concurrent list. Education comes under the concurrent list. இது வரைக்கும் நான் உங்களுக்கு போன வீடியோவில் நடத்தியிருந்தேன். Now all of you take book page number 141. So important features of RTE. So நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். என்னது? Rights to Education Act. அதுதான் வந்து என்னது? இந்த RTE. அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். First point, until the completion of elementary education no student is stopped from school. அதாவது அந்த 8th வரைக்கும் ஆன அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அது முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு குழந்தையும் வந்து பள்ளி படிப்பில் இருந்து இடைநிற்றல் கூடாது, இடைநிற்றலை வந்து அனுமதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, then 25% reservation is given to the economically underprivileged people in all private schools. Yes, கண்டிப்பாக. அதாவது இந்த ஆர்டிஇ ஆக்ட் மூலமாக ஈவன் ப்ரைவேட் ஸ்கூல், தனியார் பள்ளிகள்லையும் வந்து இந்த மாதிரி அண்டர் ப்ரிவிலேஜ்டு, அதாவது இந்த என்ன சொல்கிறது, அண்ட் தட் இஸ் எஸ் 25% ரிசர்வேஷன் இஸ் கிவன் டு த எக்கனாமிக்கலி அண்டர் ப்ரிவிலேஜ், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு இந்த 25 விழுக்காடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இடஒதுக்கீடு செய்கிறாங்க எங்கள் தனியார் பள்ளிகள். ஓகே, தென் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். ஸோ கல்வியின் தரத்தை மேம்பாடு அடைய செய்தல். தென் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷுட் பி இம்ப்ரூவ்ட் எவ்ரி 3 years. 3 வருடங்களுக்கு ஒரு முறை என்னது பள்ளியினுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டிட அமைப்பு, அப்புறம் சீர்திருத்தங்கள், அதாவது பழுதடைந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மாற்றி அமைக்கிறது, அதை வந்து சரி செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் finances will be shared between the state and the central government. So for all these activities the finances கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே என்னது நிதி அப்படிங்கிறது தேவை. அப்போ அந்த நிதி அப்படிங்கும்போது அது மாநில மற்றும் மத்திய அரசாங்கத்தால் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது இது எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் RTE. ஓகே, தென் next we will see about the National Education Policy, that is NEP, National Education Policy. ஓகேங்களா? ஸோ தேசிய கல்விக் கொள்கை இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். In 2019 the Government of India has framed the National Education Policy NEP to promote education among the people of India. ஸோ இந்திய மக்களிடையே வந்து இந்த கல்வி அப்படிங்கிற விஷயத்தை மேம்பாடு அடைய செய்வதற்காக இந்த 2019ஆம் ஆண்டு இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க.
and the NPE covers all education system from primary to college level. So it not only consider the school level education but also it consider the college level education. அப்போ எல்கேஜிலேருந்து காலேஜ் முடிச்சு அதாவது படிப்புங்கிறது எங்கெல்லாம் இருக்கோ, கல்விங்கிறது எங்கெல்லாம் வந்து செயல்படுத்தப்படுதோ அந்த எல்லா விஷயத்துலையும் வந்து இவங்க தலையிட்டு கண்காணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, let us know the first national education policy was implemented in 1968, followed by the second one in 1986. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது 1868ஆம் ஆண்டு என்னது நிறுவப்பட்டு துவங்கப்பட்டது. அதுக்கப்புறமா செகண்ட் வந்து 1986ஆவது வருடம் இந்த தேசிய கல்விக் கொள்கையானது என்னது திரும்பவும் வந்து அந்த இது சில பாடத்திட்டங்களையெல்லாம் வந்து மாற்றுறது இந்த மாதிரியான இதில் வந்து ஈடுபட்டாங்க. ஓகே, தென் பிலோ திஸ் சைல்டு லேபர். ஸோ நெக்ஸ்ட் வி வில் see about the child labor. child laborனா எனக்கு என்ன, குழந்தை தொழிலாளர். ஸோ அந்த குழந்தை தொழிலாளர் பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, child labor. ஸோ சைல்ட் லேபர் இஸ் நாட் அலவுட் இன் அவர் கண்ட்ரி. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தை தொழிலாளரை வந்து நம்ம அனுமதிக்கிறது கிடையாது. ஓகே, ஆல் சில்ட்ரன் ஆர் என்டைட்டில்ட் டு ஹாவ் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். எல்லா குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 142. எஜுகேஷனல் ஸ்கீம்ஸ். The most important milestone in education is the free midday meal program, which was implemented by the former Chief Minister of Tamil Nadu, K. Kamaraj. அதாவது எஜுகேஷனல் ஸ்கீம்ஸ் அப்படின்னா சில கல்வி திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃப்ரீ மிட் டே மீல், அதாவது இலவச மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய வந்து குழந்தைகள் வந்து காலத்துலலாம் வந்து சாப்பாட்டுக்கே அவங்க வழியிலங்கும் போது எங்கே நாங்கள் பள்ளிக்கூடத்தை அனுப்புறது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி இலவச மதிய உணவு வழங்கப்படுது, உங்கள் குழந்தைகளை வந்து பள்ளிக்கு அனுப்புங்க, அவங்க பாடம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணாங்க, நிறைய பேரண்ட்ஸ் வந்து அது இன்வால்வ் ஆகி குழந்தைகளை வந்து அனுப்பிச்சுட்டாங்க. சரியா, இது வந்து யாரால் நிறைவேற்றப்படுது அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கே காமராஜ் அவர்களால் வந்து இந்த சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் Indian educational system is mainly divided into 4 stages. They are, so நம்மளுடைய இந்திய கல்விக் கொள்கை கல்வி முறை அப்படிங்கிறது 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா லோயர் பிரைமரி, அப்பர் பிரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி. சரிங்களா, இது உங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கலாம். தென் த சர்வ சிக்ஷா அபியான் SSA. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா SSA சர்வ சிக்ஷா அபியான். சரி, இவங்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். The Sarva Shiksha Abhiyan, the Right to Education Act RTE have improved the educational performance. அதாவது கல்வி முறைமைகளை இந்த மாதிரியான SSA அமைப்பு, தென் RTE அமைப்பு இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, மேம்பாடு அடைய செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சர்வ சிக்ஷா அபியான் SSA for education for all was launched in the year 2001. ஸோ இந்த SSA அப்படிங்கிறது எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 2001ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. So what are the objectives of this SSA? So இதனுடைய குறிக்கோள்கள் என்னென்ன? First one, increasing the enrollment in primary schools. அதாவது என்னது, பிரைமரி ஸ்கூல், அதாவது பிரைமரி ஸ்கூல்னால் நம்ம வந்து 1 to 5 சொல்லுவோம் இல்லையா, LKG to 5th ஸ்டாண்டர்ட், லோயர் பிரைமரி, அப்பர் பிரைமரி. அப்போ அந்த பிரைமரி லெவலில் வந்து நிறைய குழந்தைகள் வந்து அதாவது அதிக அளவிலான குழந்தை சேர்ப்பு, குழந்தைகளை வந்து அட்மிஷன் பண்ணுறது வந்து இவங்களுடைய முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ், ஒரு குறிக்கோள். தென் செகண்ட் திங், கெட்டிங் ஆக்சஸ் டு த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் அப் டு ஏஜ் 14. ஸோ 14 வயது வரைக்கும் என்னது, அதாவது அந்த நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, பொருளாதாரத்து பின்தங்கிய மாணவர்களாகட்டும் இல்லைன்னா வந்து ஒரு ஏழ்மையில் இருக்கவங்களாகட்டும் அந்த 14 வயது வரைக்கும் அவங்களுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கப்படுறது இதனுடைய முக்கிய குறிக்கோள். தென் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். ஸோ ஆஸ் லைக் RTE இவங்களை என்ன சொல்கிறாங்க, கல்வியின் தரத்தை மேம்பாடடைய செய்கிறது இவங்களுடைய ஒரு குறிக்கோள். ஓகே, தென் சமக்ரா சிக்ஷா இது ஒரு சின்ன பேசேஜ் தான், இது மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சமக்ரா சிக்ஷா subsumes the 3 erstwhile scheme of Sarva Shiksha Abhiyan
தென் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் RMSA அண்ட் டீச்சர் எஜுகேஷன் TE. ஸோ இது மூன்றினுடைய பிரதிபலிப்பாக இந்த சமக்ரா சிக்ஷா அப்படிங்கிறது இருக்குது. தென் now take page number 143. This is the last page for you. I think yes. ஸோ இதில் வந்து ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் RMSA இது வந்து எப்போ துவங்கப்பட்டது அப்படின்னா 2009ஆம் ஆண்டு. ஸோ இதனுடைய இந்த ப்ரோக்ராமுடைய எய்ம் என்ன அப்படின்னா ரைசிங் த மினிமம் லெவல் ஆஃப் எஜுகேஷன் டு கிளாஸ் 10. ஸோ 8ஆம் வகுப்பு அப்படிங்கிறது என்னது கிட்டத்தட்ட குழந்தைகள் வந்து 10ஆம் வகுப்பு வரை வந்து இந்த மாதிரியான ஃப்ரீ ஸ்கீம்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது. தென் later in 2018 the government of India wanted to provide a single scheme for school education starting from preschool to class 12. This scheme is known as Samagra Shiksha. அதாவது என்னது எல்கேஜிலேருந்து 12th வரைக்குமான அந்த ஸ்கூல் இது வந்து ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி முறைமைப்படுத்தணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு எய்மாக இருக்குது. பட் ஸ்டில் நாட் எட். ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய குறிக்கோள்கள் என்னென்ன அப்படின்னா ப்ரொவைடிங் குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் இம்ப்ரூவிங் லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது குழந்தைகளுடைய கற்றல் வந்து மேம்பாடு அடையணும். சரிங்களா? அந்த கல்வியினுடைய தரம் வந்து மேம்பாடு அடையணும் அப்படிங்கிறது இவங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவ். தென் சப்போர்ட்டிங் ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் RTE. ஸோ எல்லா மாநில அரசாங்கமும் இந்த RTE அப்படிங்கிற ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இதை வந்து அமல்படுத்தணும், செயல்படுத்தணும் அப்படிங்கிறது இவங்களுடைய அப்ஜெக்டிவ். தென் ஃபோக்கஸிங் ஆன் கேர்ள் எஜுகேஷன். ஸோ பெண் குழந்தையினுடைய கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. Then the last point is focusing on digital education. So nowadays, especially in this corona time, all are learning through the digital, digital technology. So இதையும் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. Then in the past 2 decades, India has achieved a maximum enrollment of students in schools. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த 2 ஆண்டு காலமாக வந்து 2 ஆண்டு காலங்கிறத விட 20 ஆண்டு காலமாக வந்து என்னது குழந்தைகளுடைய வருகை பதிவேடு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. எங்கே அப்படின்னா பள்ளிகளில் வந்து குழந்தைகளுடைய வருகை பதிவேடு அதிகரித்திருக்கு அப்படிங்கிற ஒரு சென்சஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் சில்ட்ரன் த லெசன் கண்டென்ட். அண்ட் த லாஸ்ட் ஒன் லெட் அஸ் நோ பாக்ஸ். சி, பெருந்தலைவர் K. Kamaraj birth anniversary 15th of July is celebrated as Educational Development Day in recognition of his contribution to the development of education. ஸோ கல்வியினுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டவர் அப்படின்னா நமக்கே தெரியும் யார்? பெருந்தலைவர் K. காமராஜ். அவருடைய நினைவாக என்ன பண்ணுறாங்க? 15th of July ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 15ஆம் தேதி எனது தேசிய கல்வி தினம் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் டே அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். Okay, this is one let us know class 8. So that's all children. In this lesson I taught you about the educational rights and RTE, SSA, MEP இதை பற்றி எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? So just recall all this and all of you go through the lesson book reading once, then only you will understand the concept what I taught you. சரிங்களா? So for this video your homework part is read unit, read in book. Okay children, so in the next video I will give you the evaluation part for the same lesson, that is unit 3. இந்த lesson குண்டான அந்த book back exercise வந்து next video நான் உங்களுக்கு கொடுக்குறேன். Okay children, until that read and practice, keep on watching video. Thank you.